வாய் எந்துக்கு எதுக்கு எந்திரு ஏகே கியூ. அன்பார்ந்த ஒய்மேன் சேனல் நேயர்களே, இன்று நாம் பத்திரிகையாளர் சேகுவா அவர்களுடைய பேட்டி காண வந்திருக்கோம். குறிப்பா புதிய அரசியல் சூழ்நிலை தமிழகத்துல உருவாகி இருக்கு. என்ன நடக்குதுன்னே தெரியலன்னு சொல்லி பப்ளிக்ல பேசக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அரசியல் சூழ்நிலை இருக்கு. அரசியல் தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்ற மாதிரி ரெண்டு பிரிவா இன்னைக்கு களத்துல இருக்கிறத பார்க்க முடியுது. ஆனா எந்த விஷயம் தெரிஞ்சு எதுல செயல்படணுமோ அதை தெரியாதவங்க அந்த துறையில இருக்காங்கன்ற மாதிரி விமர்சனம் தான் நிறைய வருது. இந்த சமீபத்தினுடைய தாவேக ஆட்சியை பத்தி பத்திரிகையாளரா நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு பக்கம் சந்தோஷப்பட தோணுது. சின்ன சின்ன பசங்களுக்கு வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நம்மளால பார்க்க தோணுது. இன்னொரு பக்கம் அந்த வாய்ப்பை பெற்றவர்கள் அதுல அதை பத்தி படிச்சுக்கிட்டு அதுல முன்னேறாங்களா அப்படின்னு பார்த்தா, இந்த மாற்றம்ன்ற பேர்ல மாய வித்தையை காட்டுற வேலையை தான் அந்த குறைந்த வயதுல அமைச்சர்களா இருக்கிறவர்களோ இல்ல பொறுப்புல இருக்கிறவர்களோ, ஈவன் முதலமைச்சர் முதற்கொண்டு அதே தான் செய்யறத நம்ம பார்க்க முடியுது. முக்கியமா சில அமைச்சர்களுடைய செயல்பாடுகள்லாம் பார்க்கும்போது, நாம இப்ப பரவாயில்ல சின்ன பசங்க வந்துட்டாங்க, இனி நல்லா செய்வாங்க அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு 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 பிம்பத்தை கொடுத்திருந்தாங்க. ஆனா அந்த சின்ன பசங்க எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா, போகும்போதே ஒரு 10, 15 செல்போனை வச்சுக்கிட்டு, மைக்க காலர்ல வச்சுக்கிட்டு, ரீல்ஸை போட்டுக்கிட்டு, நானும் இருக்கேன் அப்படின்னு உளவுத்துறை மூலியமா விஜய்க்கு தகவல் கொடுக்கறதுக்காகவே இந்த செயல்பாடுகள்லாம் செய்யறாங்களோ அப்படின்னு செய்ய முடியுது. இன்னொன்னு இங்க இதை எப்படி நீங்க ஆரோக்கியமா பாக்குறீங்கன்னு தெரியல. ஏன்னா ஒவ்வொரு துறைக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு ஒண்ணு இருக்குல்ல. அதுல சான்ஸ் கொடுக்கறதுன்றது ஒரு சினிமால ஒரு புதுசா ஒருத்தர் வர்றாருன்னா சான்ஸ் கொடுக்கலாம். அதனால நீங்க தாவேகாவுல யாருக்கு கொடுப்பீங்க? தாவேகாவுல யாருக்கு சான்ஸ் கொடுப்பீங்க? இந்த மக்கள் ஓட்டு போட்டு தேர்வு செஞ்சுட்டாங்க. 108 பேரை தேர்வு செஞ்சுட்டாங்க. நீங்க சொல்றது நான் கட்சி ஆரம்பிக்கும் போதும் எலெக்ஷன்ல போட்டியிடும் போதும் இந்த கொஸ்டின் அப்ப வரணும்ல மக்கள் கிட்ட. நாம எடுத்து வச்சோம். இந்த எம்ஜிஆர் வரும்போது ஒரு மோகம், ஒரு மாயை இருந்துச்சுல்ல. அதுக்கப்புறமா எம்ஜிஆர் ஒரு கவர்ச்சியை காமிச்சு, எம்ஜிஆர் வெள்ளையா இருக்காரு, பொய் சொல்ல மாட்டாரு, எம்ஜிஆர் உலக சொர்க்கத்தை காட்ட போறாரு நம்பி எம்ஜிஆர் ஓட்டு போட்டாங்க. ஆனா எம்ஜிஆர் மாதிரி ஒரு இருண்ட ஆட்சியை இந்த தமிழ்நாடு பார்த்ததே கிடையாது. அவ்வளவு மோசமான ஒரு ஆட்சியை கொடுத்ததுக்கு அப்புறமா இனிமே மாற்றம்னு சொல்லிட்டு எவனாவது இந்த சினிமா துறையில இருந்து வந்தான்னா அவனை செருப்படுத்த அடிக்கணும்னு தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்தாங்க. அதனாலதான் எம்ஜிஆருக்கு அப்புறமா எந்த நடிகன் கட்சியை ஆரம்பிச்சாலும் தமிழ்நாட்டுல ஒரு வெற்றிடம்ன்றது ஒண்ணு இல்லாமலே போச்சு. பல வருடங்களுக்கு அப்புறமா விஜயகாந்த் காலுன்ற நினைச்சாரு, அவரால் முட்டி மோதி எதிர்கட்சியானாரு. அதுக்கப்புறம் அவர் காணாம போயிட்டார். அதுக்கப்புறமா விஜய் அதே எம்ஜிஆர் பாணிய கையில் எடுத்திருக்காரு. இங்க நிறைய பேருக்கு வரலாறு தெரியல, அதுதான் பிரச்சனையே. நிறைய பேருக்கு வரலாறு தெரியல. அதனாலதான் இப்ப என்னன்னா, இந்த 108 தேர்வு செஞ்சதுல 50 பேர் படிக்காதவங்க, மீதி 50 பேர்ல விவரம் தெரியாத ஒரு பாதி பேரு. அப்ப ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு இந்த ஏதோ ஒண்ணு சமூகம் பார்த்து தெரிஞ்சவங்களையா பார்த்து போட்டு அவங்கள அதிகாரிகளை வச்சு வழிநடத்த வைக்கலாம்னு சொல்லிதான் இந்த அரசு என்ன பண்ணுதுன்னா, இருக்கிற ஆளுங்களை வச்சு அமைச்சரவையை கொடுத்து, வேற வழி இல்லாம கூட்டணி கட்சியில எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்களுக்கும் அமைச்சரவையில இடம் கொடுத்து வண்டியை ஓட்டலான்னு மேனேஜ் பண்ணாங்க. அதனால இதை நார்மலைஸ் பண்ணல, இதை ஆரோக்கியமாவும் பார்க்கல. நீங்க இது ஏதோ ஒரு கம்பெனி நிர்வாகம் கிடையாது, ஒரு சிஇஓ எல்லாரையும் நியமிக்கிற மாதிரி. இது மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டது. அப்ப மக்களை குறை சொல்ற மாதிரி ஆகுது இல்ல. இவங்க எல்லாம் இப்படிப்பட்டவங்க தான். அதாவது போட்டியிட்ட எம்எல்ஏகள்ல அதிகமா கிரிமினல்ஸ் வழக்கு இருக்கக்கூடியவங்க தாவேகால இருக்குன்றதெல்லாம் எலெக்ஷனுக்கு முன்னாடியே சொன்னது. விஜய் உட்பட அவருக்கு அரசியலே தெரியலன்னு எல்லா பொது வெளியிலும் பேசப்பட்டது. அதை மீறி மக்கள் அவங்களை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா ஏதோ அவங்களுக்கு எதிர்பார்ப்பு இருந்திருக்கு. வெறும் விஜயினுடைய கவர்ச்சி மட்டும் அதுல இல்ல. இந்த சைடு இவ்வளவு நாள் ஆட்சி செஞ்சவங்களால முடியாத ஏதோ ஒரு விஷயத்த இவங்க கிட்ட எதிர்பார்க்கறாங்கன்னு எடுத்துக்க கூடாது. இல்ல, அது பொதுவாவே ஒரு மக்களுக்கு எவ்வளவு சிறப்பான ஒரு ஆட்சி இருந்தாலும் மாற்றத்தை விரும்பக்கூடிய ஒரு இயல்பான ஒரு குணம்ன்றது மக்கள்கிட்ட இருக்கும். அதனாலதான் டொனால்ட் ட்ரம்ப்பை மறுபடியும் உட்கார வச்சிருக்காங்க. நீங்க எப்பேற்பட்ட ஆட்சியை நீங்க கொடுத்தாலும் அவங்க அடுத்தடுத்த மாற்றங்களை அவங்க விரும்பிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இங்க இண்டிவிஜுவலோட வளர்ச்சியை தான் மக்கள் விரும்புறாங்க.
இன்னைக்கு உங்க தெருவுல இருக்க அப்படியே குப்பனும் துப்பனும் வரக்கூடிய கட்சிகள் நீங்க அப்படியே வரக்கூடிய கட்சிகள் எந்த சிறப்பான திட்டமும் செய்ய வேண்டியதில்லை. எப்படி இவங்க மாத்த போறாங்க? எதுக்கு நம்ம செய்யணுன்ற ஒரு நிலைமை வந்துராதா? அதான் இப்ப மக்களுடைய புரிதல் என்னவா இருக்குன்னு நான் சொல்றேன். தெளிவா சொல்றேன். மக்களுடைய புரிதல் என்னன்னா, அவன் இண்டிவிஜுவலா அவன் அவன் வளர்ச்சி அடையணும்னு நினைக்கிறான். இண்டிவிஜுவலா அவனுக்கு அரசு வேலை வேணும். இண்டிவிஜுவலா அவன் சொந்த வீடு வேணும். இண்டிவிஜுவலா அவன் வசதி வாய்ப்புகள பெறணும். அப்படி இல்லன்னா அவன் வீட்ல இருக்கவங்க இண்டிவிஜுவலா பயனடையணும். சொந்தக்காரவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான். ஒரு அந்த அந்த நிலைய எந்த அரசாங்கத்தாலயும் குடுக்க முடியாது. ஒவ்வொரு வீடுகள்லயும் வளர்ச்சிய வந்து எந்த அரசாங்கத்தாலயும் குடுக்க முடியாது. ஒரு அரசாங்கத்தால மாநில வளர்ச்சி, கல்வி ரீதியில ஒட்டுமொத்தமா மாநில அளவுல இருக்கக்கூடிய கல்வியினுடைய சதவீதத்தை உயர்த்தணும். பெண்கள் பாதுகாப்புல கல்வி ரீதியா உயர்த்தணும். வேலை வாய்ப்புகள மாநில அளவுல உயர்த்தணும். அப்படின்னும்போது, இங்க இண்டிவிஜுவலான வீடுகள்ல ஒருத்தனுக்கு வேலை கிடைக்கும். அரசு வேலை ஒருத்தனுக்கு கிடைக்கும். ஆனா அவனோட எதிர்பார்ப்புங்கிறது இன்னும் பெருசாவே இருக்கும். எனக்கு அரசு வேலை தான் கிடைச்சுச்சு. ஆனா நான் வந்து எனக்கு பாருங்க இன்னும் நிறைய நடக்குது. பெட்ரோல் விலை ஏறிச்சு, அது ஏறிச்சு. நான் வந்து அந்த குறைய தான் பெருசா பார்ப்பான். அப்போ ஒரு அரசாங்கம் வந்து எவ்வளவு பெரிய அரசாங்கம் நீங்க எவ்வளவு சிறப்பான திட்டங்களை கொடுத்தாலுமே அவன் இண்டிவிஜுவலா பயனடையலைங்கிறதுக்காகவே அவன் மாற்றத்தை விரும்பிக்கிட்டே இருப்பான். இது வந்து மக்களை குறை சொல்றது இல்லை. இது மக்களுடைய இயல்பு. இது ஒரு யதார்த்தம். அந்த இல்ல அந்த இப்போ புரிதல், அந்த நீங்க அரசியல் பக்குவத்தை நம்மளால கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க முடியாது. இல்ல இப்ப நீங்க இந்த சொல்ற மாதிரி கேப்ப பாத்தீங்கன்னா, தான் ஆஹ் ஒரு கட்சி இப்ப அது மிகப்பெரிய கட்சி பல வருஷங்களா ஆட்சியில இருந்த கட்சிகள் எல்லாமே இப்ப தேர்தல் பிரச்சாரம் என்பது முறையா திட்டமிட்டு வேட்பாளர் வந்து சுற்றுப்பயணம் செய்யறது, வீதிக்கு ஆஹ் வீதி போறது, வீட்டுக்கு வீடு பிரச்சாரம் பண்றதெல்லாம் நடந்தது. ஆனா ஆமா. தாவேகா பக்கம் அப்படி எதுவுமே நடக்கல. இன்னும் சொல்ல போனா யார் வேட்பாளர்னு கூட தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு அதுதான் சேஞ்ச் சொல்றேன். ஏற்படுறதுக்கு எப்படி அதுதான் மக்கள் சொல்றேன். வந்து அதுதான் தனக்கு சொல்றேன். இந்த தேவையானவங்களை தேர்ந்தெடுத்து மக்களுடைய யாருன்னே இந்த தெரியாமல ஓட்டு போடுவாங்க. ஆமா. இந்த மக்களுடைய இண்டிவிஜுவல் வளர்ச்சி இருக்குல்ல. உதாரணத்துக்கு நான் சொல்றேன். நீங்க எடப்பாடி பழனிசாமியை விட ஸ்டாலின் அரசு பெஸ்டா அப்படின்னு கேட்டா, ஆமா ஸ்டாலின் அரசு பெஸ்ட்ன்னு சொல்லுவோம். ஜெயலலிதா ஆட்சியை விட ஸ்டாலின் ஆட்சி பெஸ்டா அப்படின்னு கேட்டா, ஆமா ஸ்டாலின் ஆட்சி பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஸ்டாலினே நம்ம தேர்வு செய்யணும்ன்ற அளவுக்கு இங்க தமிழ்நாட்டுல எல்லாரும் அந்த அந்த இதெல்லாமே வந்துச்சு. இங்க ஸ்டாலின் என்னெல்லாம் கொண்டு வந்தாரு அப்படின்னா, இந்த 4 வருஷத்துல மட்டும் கல்வி அளவுல தமிழ்நாட்டை முன்னிறுத்துறது, பெண்கள் பாதுகாப்புல முன்னிறுத்துறது, வேலை வாய்ப்புகளை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்ல முக்கியமா இங்க கொண்டு வந்த திட்டங்கள்லாம் பல நாடுகள், பல மாநிலங்களுக்கு அதையே பின்பற்ற அளவுக்கு கொண்டு போயிருந்துச்சு. இப்ப இந்த திட்டங்கள்லாம் வரவேற்க திட்டங்களா? ஆமா. ஆனா அது எல்லாமே இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தருடைய வீட்டுக்குள்ள போய் சேர்ந்திருக்கா அப்படின்னா சேர்ந்திருக்கு. ஆனா அவன் அது மூலியமா அவன் வளர்ந்திருக்கானாங்கிறத அவன் யோசிக்க மாட்டான். இப்ப அவனுக்கு கல்வி கிடைச்சிருக்கு இன்னைக்கு. அந்த கல்வி உடனே பயன் தராது. அவன் படிச்சு முடிக்கிற வரைக்கும் அவன் வெயிட் பண்ணணும். ஆனா இந்த கேப் இருக்குல்ல, அவன் இண்டிவிஜுவலா பயனடையன்ற அந்த கேப் இருக்குல்ல, அந்த கேப் எல்லாம் இந்த விஜய் மாதிரியான ஆளுங்க மோகத்தை கொடுக்கறது. உனக்கு சொந்த வீடு தரேன், தாய் மாமா மோதிரம் தரேன், அப்புறம் என்ன தரேன், உனக்கு வந்து 6 சிலிண்டர் தரேன், அப்புறம் உனக்கு இதை தரேன் அதை தரேன்னு சொல்லி டைரக்டா மக்கள் வந்து பயனடையக்கூடிய சாத்தியமற்ற ஒரு திட்டங்களை கொடுக்கறது. இப்ப நீங்க உங்களுக்கு விவசாய கடன் தள்ளுபடினாரு. என்ன விவசாய கடன் தள்ளுபடி பண்ணிட்டாரு? 200 யூனிட் ஃப்ரீன்னாரு. இன்னைக்கு 4 மடங்கு 5 மடங்கு எல்லாருக்கும் ஈபி ரேட் வருது. இப்ப அவன் உணர்றான்ல. அவன் வந்து அன்னைக்கு வந்து அவன் விஜயோட ஸ்கீம்ஸ் எல்லாம் பாக்குறான். இதெல்லாமே நேரடியா டெய்லி நம்ம பயனடை திட்டங்கள். இந்த மோகத்தை அவன் நீங்க நம்பிட்டான். வந்து அவங்க உணர்றாங்கன்னு சொல்றீங்க. அவங்களுக்கு வாக்களித்தவங்களுடைய பெரும்பகுதி இன்னைக்கும் வந்து விஜய் மாமா, விஜய் அண்ணன் வந்து நீங்க நல்லபடியா நீங்க இருந்தா போதும். நீங்க எங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க. நீங்க சிலிண்டர் குடுக்க வேணாம், ரூ. 2,500 குடுக்க வேண்டாம். எதுவுமே வேண்டாம். நீங்க நல்லா இருந்தா போதும் அப்படின்னு மக்கள பார்த்து முதலமைச்சர் சொல்றது போயிட்டு, மக்கள் முதலமைச்சர் நல்லா இருந்தா போதும்ன்னு சொல்ற மாரி, தோழர், அந்த எதுவுமே மக்கள் வேண்டாம் அவர் யார் இருந்தா இல்ல போதும். தோழர், இப்ப உங்க தெருவுல போய் நீங்க ஒரு சர்வே எடுங்க. அந்த இதே வார்த்தைய உங்க தெருவுல இருக்க எல்லாரும் சொல்றாங்களான்னு முதல்ல போய் பாருங்க. எனக்கு தெரிஞ்சு 100 பேர்கிட்ட சர்வே எடுத்தீங்கன்னா ஒருத்தன் கூட அப்படிலாம் சொல்ல மாட்டான். அதெல்லாம் பெய்டு ப்ரொமோஷன். உங்க மனசாட்சியோட நீங்க உங்க தெருவுல போய் சொல்லுங்க. உங்களுக்கு சிலிண்டர்லாம் வேணாம், விஜய் நல்லா ஆட்சி செய்யணும்னு ஒரு ஆள் உங்க தெருவுல சொல்லட்டும். ஓட்டு போட்ட எல்லாருமே இன்னைக்கு அதிருப்தியில இருக்கான். ஓட்டு போட்ட இல்லையே எல்லாருமே சோசியல் கோவத்துல மீடியால இருக்கான். ஊருக்குள்ள நீங்க எவனாவது ஒரு பைத்தியக்காரன் சொல்லுவான், எனக்கு என் புருஷனோட விஜய் தான் பிடிக்கும்னு எவனாவது ஒரு பைத்தியக்காரன் சொல்லுவாங்க. அதுதான் ஒட்டுமொத்த மக்கள் கருத்தா நீங்க சொல்ல முடியாது. இன்னைக்கு இல்ல இப்ப விஜய்க்கு நீங்க ஓட்டு போட்ட எல்லாருமே ஈபி கரண்ட் இல்லைன்னு சோசியல் நடுத்தருவுல மீடியால நிக்கிறான். ம். சோசியல் மீடியால நீங்க வர கருத்து தான் வந்து அவங்கள ஜெயிக்க வச்சது. இன்ஸ்டாகிராம் தான் ம். ஜெயிக்க வச்சதுன்னு தான் பொதுவா சொல்றோம். அப்ப அந்த சோசியல் மீடியால எகைன் இப்படிப்பட்ட செய்தி வரும்போது, மக்கள் அத தானே நம்புவாங்க. ஆமா. இப்ப நான் அதான் நானும் சொல்றேன். அவன் வேலை செய்யறான் சோசியல் மீடியால. நம்ம வேலை செய்யல. அவன் ஃபேக் நரேட்டிவ் செட் பண்றான். நான் இப்ப நம்ம ரொம்ப உதாரணமா நான் சொல்றேன். இன்னைக்கு விஜய்க்கு ஓட்டு போடுன்னு சொன்னவன் எல்லாருமே, நான் அப்படியெல்லாம் சொல்லவே இல்லைன்னு கை விரிக்கிறான். எந்த சோசியல் மீடியா, இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே என்ன சொல்றான்னா, நான் வந்து பொதுவான ஒரு ஆளு.
நான் விஜய்க்கு ஓட்டு போடுங்கலாம் நான் சொல்லவே இல்லையே, நான் எப்ப சொன்னேன் அப்படின்னு பல்ட்டி அடிச்சிட்டான். இப்ப அது மட்டும் இல்ல, விஜய்க்காக ஓட்டு போடுங்கன்னு குழந்தைய தூக்கிட்டு எல்லாம் ஓட்டு கேட்டுட்டு இருந்தவன்லாம் இன்னைக்கு வந்து கரண்ட் இல்லாம ரோட்ல சுத்திக்கிட்டு இருக்கிறான். நான் விஜய்க்கு தான் ஓட்டு போட்டேன்னு. இப்ப நேத்து ஒரு அம்மா வந்து கத்தி அழுகுது. நான் விஜய்க்கு தான் ஓட்டு போட்டேன். இப்ப நான் என் வீட்ட கட்டுறேன். வீட்ட கட்டணும்னு நினைச்சா, தாவேகா காரனே வந்து என்ட்ட 40,000 கேட்கறான்னு கேக்குது. அப்ப இந்த வீடியோவை நம்ம வைரல் ஆக்க வேண்டிய தேவை நம்மட்ட இருக்கு. நாம எத்தனையோ அக்கிரமங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இன்னைக்கு இந்த இந்த இல்ல நீங்க சமூகத்துல நீங்க இல்ல நீங்க சொன்ன மாதிரி ஜெயலலிதா ஆட்சி, எம்ஜிஆர் ஆட்சி, ம், கலைஞர் ஆட்சி, ஸ்டாலின் ஆட்சி இது வரைக்கும் இருந்ததா ஈவன் காமராஜர் எல்லாருமே பொதுவா காமராஜர் எடுத்துட்டீங்கன்னா ஊழலில் அற்றவர் அப்படி இப்படி எல்லாம் பேச்சுதான் இருக்கும். ஆனா ம். இவ்வளவு தில்லா இத்தனை மக்களை கூட்டி வச்சு லஞ்சம் யாராவது கேட்டாங்கன்னா கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்க. நான் அண்ணன் தம்பி விஜய் இருக்கேன்னு அவ்வளவு தில்லா ஒரு சொன்ன முதலமைச்சர் உங்களால காட்ட முடியுமா? அவ்வளவு தைரியமா சொல்றேன். இன்னைக்கு அரசு அலுவலகத்தெல்லாம் போனா லஞ்சம் வாங்குறது மட்டும் இல்ல, எனக்கு மரியாதை குடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி ம். ஃபீட்பேக் அவருக்கு கிடைச்சிருக்கு. சரி. இன்னைக்கு வந்து ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் பட்டவர்த்தனமா ரூ. 1,30,000 லஞ்சம் வாங்கியிருக்காரு. 50,000 50,000ன்னு ஜிபேல தனித்தனியா வாங்கிட்டு 30,000 ஃபெயில்டு. அந்த 30,000 நேர்ல வாங்குறாரு. அதுக்கு ஒரு விளக்க வீடியோவும் குடுக்குறாரு. இந்த விளக்க வீடியோ என்ன? அந்த அம்மா வந்து வீட்ல சாவு 20 நாள் முன்னாடி. செலவுக்காக 1,30,000 கேட்டாங்க. அத குடுத்துட்டோம். அதுக்கப்புறமா இத வந்து திரும்பி குடுக்குறாங்க. அப்படின்னு அவரு வந்து விளக்க வீடியோ குடுக்குறாரு. விளக்க வீடியோ குடுத்துட்டாருன்னா கட்சி ஏன் அவர தூக்கணும்? தாவேகா கட்சி ஏன் அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்? இப்ப நான் என்ன அப்பனா அது லஞ்சம் தானே? லஞ்சம் தானே? லஞ்சம் ம். வாங்குனா கட்சிய விட்டு தூக்குவீங்களா? கைது பண்ணுவீங்களா? விஜய் வாய் கிழிய பேசினார்ல. வாய் தொண்டை முதுகெலும்பு தெரியிற அளவுக்கு வாய கிழிச்சு பேசினார்ல. எவனும் லஞ்சம் கேட்டா குடுக்காதீங்கன்னார்ல. இன்னைக்கு உன் கட்சிக்காரன் பொறுப்புல இருக்கிற ஒரு ஊராட்சி தலைவன், அவன் வந்து இன்னைக்கு வந்து லஞ்சம் வாங்கியிருக்கான். கட்சிய விட்டு மட்டும் எடுத்துறீங்க, அரெஸ்ட் பண்ண மாட்டீங்களா சார்? அப்ப இது கண்கட்டி வித்தை தானே? இதே ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி விவசாயிகள் பர்மிஷன் வாங்கி வண்டல் மண் அள்ளியிருக்காங்க. அவங்கட்ட போய் எனக்கு வந்து காசு குடு 1,00,000 குடுன்னு தாவேகா ஒன்றிய செயலாளர் போய் லஞ்சம் கேட்கிறாரு. அவன் கார அடிச்சு, உரிச்சு, மறைச்சு எல்லாம் பண்றாங்க. தாவேகா என்ன செய்யுது? கட்சிய விட்டு எடுக்குது. கைது பண்ணல. அப்படியே இது செங்கல் சூளையில போய் எனக்கு 1,00,000 வேணும்னு கேட்கறாய்ங்க. அதே தாவேகா மாவட்ட செயலாளரும், ஒன்றிய செயலாளரும். அவனையும் கட்சிய விட்டு எடுக்குது, கைது பண்ணல. இப்படி நான் பட்டியல் போடுறேன். இப்ப திருவொற்றியூர்ல ஒரு அம்மா வீடு கட்டுது. வயசான அம்மா. அப்படி இப்படின்னு காசை சேர்த்து வச்சு நகை அடமானம் வச்சு வீடு கட்டுது. அந்த அம்மா கிட்ட வந்து எனக்கு நீ இன்னும் ஒரு ஃப்ளோர் எத்தனை எனக்கு 50,000 கொடுன்னு கட்டைய போடுறான். அவன் அந்த அம்மா உடனே போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு பத்திரிகையாளர் சந்திப்புல வந்து பேசுது. அவன் மேல இன்னைக்கு வரைக்கும் நடவடிக்கை கூட எடுக்கல. யாரு லஞ்சம் வாங்குறான் முதல்ல அப்படின்னு பார்த்தா தாவேகா காரன் தான் லஞ்சம் வாங்குறான். தாவேகா காரனே வாங்கிட்டு இன்னைக்கு வந்து இவரு வாய் சவடார் விட்டுக்கிட்டு இருக்காரு. இல்ல இப்போ நீங்க விஜய் வந்து ஒரு தூய்மையானவர், கூட இருக்கவங்க இந்த மாதிரி பண்றாங்க. அவருக்கு கொஞ்சம் டைம் குடுக்கணும். நீங்க எடுத்த உடனே அவங்க கட்சிக்காரா இருந்தா கூட, அவரு புதுசா ம். ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு வந்திருக்காரு. இங்க இருக்கிற மக்கள் தான் அவர் கட்சியில சேருவாங்க. வேற உலகத்துல இருந்து வந்து சேர போறதில்ல. இந்த சொசைட்டில இருந்து தான் வந்து சேர்றாங்க. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய இயல்பான அந்த குணத்துல இப்படி லஞ்சமோ, ஊழலோ வந்து நடக்கும்போது, ஒரு டைம் குடுத்தீங்கன்னா தானே அவர் கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ண முடியும். எடுத்த உடனே எல்லாமே அடுத்த மறுநாளே சரி பண்ண முடியாதுல்ல. இல்ல இப்போ சில விஷயங்கள் வந்து ஆட்சியில சரி செய்ய வேண்டிய விஷயங்கள்னு ஒண்ணு இருக்கு. இந்த ரோடு சரியில்ல அப்படின்னா, இந்த ரோடு கொஞ்சம் டைம் குடுங்கப்பா. நான் டெண்டர் போடணும். அது ஒரு நிறுவனம் வந்து எடுக்கும். அப்ப எனக்கு கொஞ்சம் டைம் குடுங்க, ரோடு போட்டு தரேன். அப்புறம் அங்க ஒரு தண்ணி தொட்டி இல்ல. கொஞ்சம் டைம் குடுங்க. சார் இங்க வந்து அதிகமா ஊழல் இருக்கு. கொஞ்சம் டைம் குடுங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமா ஒழிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லலாம். சார் அந்த அலுவலகத்துல அரசு அதிகாரிகள் லஞ்சம் வாங்குறாய்ங்க சார். சரிப்பா கொஞ்சம் டைம் குடுங்க. ஒருத்தன் 10 பேர் மேல நடவடிக்கை எடுத்தா எல்லாம் திருந்திருவான் அப்படின்னா ஒரு டைம் குடுக்கலாம். இல்ல வேற என்ன வேணும்? நீங்க குடுத்த வாக்குறுதிகள்லாம் நாங்க நிறைவேத்தணும்னா, சில அதிகாரிகளோட ஆலோசனை நடத்திக்கிட்டு இருக்கோம். வேற எங்க இடத்துல இருந்து பட்ஜெட் எடுக்கணும். அதுக்கு நாங்க இத செலவு பண்ணணும். கொஞ்சம் டைம் குடுங்கன்னு கேட்கலாம். சொந்த கட்சிக்காரன் ஊழல் பண்றது, லஞ்சம் வாங்குறதுக்கு எதுக்கு டைம் குடுக்கணும்? ஏன்டா செவுட திருப்பிருவேன். எவனாவது என் கட்சிக்குள்ள இருந்து லஞ்சம் வாங்குனா அப்படின்னு சொல்ல வக்கு இல்லையா? இப்ப இல்ல. கம்யூனிஸ்ட் கட்சியில ஊராட்சி மன்ற தலைவர்கள் இருக்காங்க. விசிகாவுல ஊராட்சி மன்ற தலைவர்கள் இருக்கிறாங்க. இப்படி சின்ன சின்ன கட்சிகள்ல எல்லா இடங்கள்லயும் இருக்காங்க. அவங்க மேலலாம் இந்த மாரி ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் வந்ததே இல்லையே! இந்த மாரிலாம் பெருசா எதுவும் நம்ம கேள்விப்பட்ட மாரியே இல்லையே! நான் திமுக காரன், அதிமுக காரங்கள்லாம் வந்து தூய சக்தி, தீய சக்தி, லஞ்சம் வாங்குறாங்க, ஊழல் வாங்குறாங்க அப்படின்னு நீ குறை சொல்லிட்டு உள்ள வந்தனா, நீ அத தானே பண்ற? நான் வந்தா பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதுக்கு எதுக்கு நான் உனக்கு டைம் தரணும்? இப்ப நான் ஆட்சிக்கு வந்துட்டேன், இப்போ ஊழல் பண்ண மாட்டேன், லஞ்சம் தமிழ்நா வாங்க மாட்டேன்னு நீங்க சொல்லியாச்சு. நீங்க சொல்ற மாரி தமிழ்நாட்டுல ம். வந்து திமுக ஆட்சிக்கு எதிரா வந்து மிகப்பெரிய அளவுல பிரச்சாரம் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன விஷயத்த கூட
அது பாலியல் வன்கொடுமையாக இருந்தாலும் சரி, லஞ்சமோ ஊழலோ எதுவா இருந்தாலும் அண்ணாமலை போன்றவங்களும் பிஜேபியும் வந்து மிகப்பெரிய அளவுல திமுகவை டேமேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப அதே பிஜேபி இன்னைக்கு வந்து இப்படி எல்லாம் நடந்திருந்தா அவங்க சும்மா இருக்க மாட்டாங்கல்ல, கண்டிப்பா கேட்டிருப்பாங்கல்ல. ஏன் கேட்கல இந்த மாதிரி? அவங்க வாயை திறக்க மாட்டாங்களே. ஏன்னா ஒரே களவாணிங்க, கூட்டு களவாணிங்க. இப்போ நீங்க வந்து கே.என். நேரு வந்து இப்போ ஏதோ ஊழல் பண்ணாருன்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ஷாட்டை வச்சு அவர் வீட்டுக்கு சிபிஐ விசாரணை போச்சு. அப்புறம் ஏவா வீட்டு வந்து ஏதோ ஒரு தகவலின் அடிப்படையில சோதனை நடத்தினாங்க. ஒண்ணுமே இல்லைன்னு வெளியே வந்துட்டாங்க. இதெல்லாமே சிபிஐ இப்ப பண்ணது. ஆட்சியில இருக்கும்போது பண்ணது. அப்புறம் வேற என்ன சொல்லணும்னா, ஒரு 30 செகண்ட் பிடிஆரோட ஆடியோ கிடைச்சிச்சுன்னு சொல்லி சிபிஐ ரைடு வேணும்னு சொல்லி ஆட்டம் போட்டாங்க. இதுல அதிமுக, பாஜக எல்லாமே பண்ணாங்க. இப்ப நான் வந்து விஜய் மேல சிபிஐ விசாரணை நடத்தலாம்னு சொல்றதுக்கு ஒரு 10, 15 ஆதாரம் தரேன். நீங்க வந்து இதுக்கெல்லாம் பேச வேண்டியது பாஜக, அதிமுக. வாயை மூடிக்கிட்டு இருக்காங்கன்னா உள்ளுக்குள்ள ஒரே சதி நடக்குதுன்னு அர்த்தம். வைகோ மேடையிலேயே பேசுறாரு. ராஜினாமா பண்ணிட்டு வா, உனக்கு வந்து தேர்தல் பிரச்சாரம் விஜய் பண்றேன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லி மேடையில பேசுறாரு. எம்.ஆர். விஜயபாஸ்கர் வந்து என்ன தாவேக்கா அப்ரோச் பண்ணாங்கன்றாரு. குதிரை பேரம்ன்றாங்க. ஒரு காருக்குள்ள காமராஜ்ன்ற ஒரு எம்எல்ஏவை கடத்தி வச்சு அப்படியே கையெழுத்து வாங்கினாங்க. கையெழுத்து வாங்கி அந்த கட்சியோட டிடிவி தினகரன் போய் ஆளுநரை சந்திச்சு புகார் கடிதமே கொடுக்குறாரு. இப்போ வரைக்கும் நடவடிக்கை இல்ல. அப்புறம் விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்ணி தாவேக்காவுல சேர்றாரு. அப்புறம் 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு சட்டமன்றத்துக்குள்ளேயே தாவேக்கா அலுவலகமா சட்டமன்றத்தை மாத்திட்டு அங்க போய் சேர்றாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இதெல்லாம் தாண்டி சிபிஐ வழக்கு நிலுவையில இருக்கும்போது கரூர் மக்களுக்கு நேர்ல கூப்பிட்டு பட்டவர்த்தனமா லஞ்சம் கொடுத்துருக்காங்க. அரசு வேலை இல்ல, அதுக்கு பேர் லஞ்சம். அதை வந்து சிபிஐ வந்து வேடிக்கை பார்க்குது. இப்ப வந்து விஜயபாஸ்கர் வந்து தாவேக்காவுல சேர்ந்ததுக்கு அப்புறமா அவர் மேல தொடுத்த வழக்க வேல்ஸ் யூனிவர்சிட்டியோட ஓனர் ஐசிரி கணேஷ் வந்து வாபஸ் வாங்குறாரு. இப்ப செந்தில் பாலாஜி வழக்குலயும் அதே மாதிரிதான் வழக்கு வந்து க்ளோஸ் பண்ணப்போ இல்ல அது எப்படி க்ளோஸ் பண்ணுவீங்கன்னு சிபிஐ தானா வந்து முன் வந்துச்சு. இப்ப ஐஸ்வரி கணேஷ் வழக்க வாபஸ் வாங்கினாருன்னா உங்களுக்கு என்ன செட்டில்மெண்ட் நடந்திருக்கா, எப்படி எதுக்காக வாபஸ் வாங்குறீங்க அப்படின்னு சிபிஐ வழக்கு தொடரலாம். இது ஒரு இதுவா இருக்கு. இன்னைக்கு ரமேஷோட அமைச்சர் பொறுப்புல இருக்க அந்த துறையில வந்து 100 கோடி ஊழல் நடந்திருக்குன்னு அவரே ஒத்துக்கிறாரு. ஆமா தவறு நடந்திருக்குங்கிறாரு. இப்போ வரைக்கும் இல்ல. இப்ப இந்த 1.5 லட்ச ரூபாய் கைமாத்துறது வீடியோவோட மாட்டியிருக்காங்க. சிபிசிஐடியோ இல்ல எதுவுமே வரல. இன்னும் நான் பட்டியல் போடுவேன். ஏன் இவங்க எல்லாம் வரல? இன்னும் பட்டியல் போட முடியும் என்னால. ஏன் இப்போ வரைக்கும் சிபிஐயோ பாஜகவோ இதெல்லாம் எதிர்த்து ஒரு வார்த்தை கூட கேள்வி கேட்கல அப்படின்னா, எல்லாம் நீ எவ்வளவு வேணாலும் அடி, நான் ஆட்சியில இருந்தா என்ன, நீ ஆட்சியில இருந்தா என்ன, எவ்வளவு வேணாலும் அடி, அடிச்சுக்கோ. ஒரு சாதாரண ஸ்கிரீன்ஷாட்டுக்கும் ஆடியோக்கு மட்டுமே சிபிஐயால விசாரணை நடத்தணும். இங்க இருக்க டிஜிபி அலுவலகத்தை முறையிட்டு எனக்கு எஃப்ஐஆர் பதிவு பண்ணுங்க, வழக்கு பதிவு பண்ணுங்கன்னு போஸ்ட் பண்ண முடியும் சிபிஐயாலனா. இவ்வளவு ஆதாரங்கள் கிடைச்சும் சிபிஐ தூங்குதா? இவ்வளவு ஆதாரங்கள் தமிழ்நாட்டு மக்களே பார்த்திருக்காங்க. மத்திய மாநில அரசுக்குள்ள எப்பவுமே ஒரு மோதலை ஏற்படுத்தி மோதலாவே இருந்தா அதனுடைய பலன் என்ன ஆகுதுன்னா மாநிலத்துக்கு வர வேண்டிய நிறைய விஷயங்கள் கிடைக்காம போகுது. அதனால ஒரு சுமூகமான உறவு வச்சுக்கிட்டு அவங்களோட அடிமையா இருக்கிறதா, சுமூகமா இருக்கிறதுனா அடிமையா இருக்கிறதுன்னு அர்த்தம். நல்ல உறவுல அவங்க போகும்போது எப்படி நம்ம புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்திக்கலாமா, சிஏஏவை அமல்படுத்திக்கலாமா, என்ஆர்சி அமல்படுத்திக்கலாமா, ஒரே நாடு ஒரே தேர்தல் அமல்படுத்திக்கலாமா, இல்ல வேளாண் திருத்த சட்டம் மறுபடியும் கொண்டு வருவான், தொகுதி மறுவரையா அவன் கொண்டு வருவான், எல்லாத்துக்கும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்குவோம். இல்லையே. 100 நாள் வேலை திட்டத்துக்கு பேர் மாத்தினதுக்கு அப்புறமா 100 நாள் திட்டத்துக்கு பேர் மாத்தினதுக்கு அப்புறமா இங்க இருந்து மோடிக்கு லவ் லெட்டர் எழுதுறாப்புல பொறுமையா. நலம் நலமறியா அவனு பொறுமையா எழுதுறாரு. நீ இனி வந்தா என்ன, வரலனா என்ன? கடந்த ஆட்சியில நீங்க என்ன குறை சொன்னீங்க? நீங்க லெட்டரா எழுதுறீங்க ஸ்டாலின் சார் அப்படின்னு சொன்னீங்க. அதே தான் நீங்களும் பண்றீங்க. அதே தானே பண்றீங்க. நீங்க நீட்டுக்கு என்னத்தை கிழிச்சீங்க? இன்னைக்கு நீட்டை பத்தி பேச வேண்டிய அவசியம் எவ்வளவு இருக்கு தெரியுமா? இந்த ஆட்சி 50 நாள்ல நீட்டினுடைய மரணங்கள் எத்தனை நம்ம பேசுவோமா? இப்ப வரைக்கும் விஜய் பொத்திக்கிட்டு இருக்காரு. விஜய் வாயை துறக்காம பொத்திக்கிட்டு இருக்காரு. நீட் பிரச்சனைக்கு நீங்க நீட்ல வந்து நீட்டு பிரச்சனையை பெரும் பிரச்சனையாக்கி இருக்கணும். ஆனா இன்னைக்கு வந்து நீட்டுன்ற ஒரு பிரச்சனை இருக்குங்கிறதே மூடி மறைக்கிற அளவுக்கு தமிழ்நாட்டு அரசாங்கம் வந்து பாஜகவோட ஒட்டி உறவாடுதுன்னா அவங்களுக்கு ரோஷம் இல்லைன்னு அர்த்தம். கடந்த காலங்கள்ல ஒரு இந்தியா கூட்டணி ஒரு ஃபார்ம் வந்து இந்தியாவில இருந்துச்சு, தமிழ்நாட்டுல இருந்துச்சு. அந்த கூட்டணிக்கு ஒரு ரோஷம் இருந்துச்சு. அந்த கூட்டணி உக்கரமா போய் பேசிச்சு, போராடிச்சு, உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போச்சு. இந்த அரசுக்கு வந்து ரோஷமோ எதுவுமே இல்லை. அதனால பாஜகவோட அடிப்பணிஞ்சு வெக்கம் இல்லாம அவங்க சொல்ற எல்லாத்துக்கும் அடிப்பணிஞ்சு போகுது. அதை அப்படிதான் பார்க்க முடியுமே தவிர இது வந்து சுமூகமா போகுது
திருடன் கூட என்ன சுமூகமா போக முடியுமா? நம்மளோட உரிமையை பறிக்கிற ஒரு கொடுங்கோலன் கூட நம்மளால சுமூகமா பேச முடியுமா? தொகுதி மறுவரைன்னு சொல்றாங்க. தொகுதி மறுவரைனா நீங்க ஒண்ணும் இல்ல. அது தாவேகா விஜய்க்குமே பொருந்தும். நாளைக்கு கரூர் வழக்குல வந்து பதிவு செய்யப்பட்டு விஜயுடைய பேரை எஃப்ஐஆர்ல போட்டு விஜய வந்து 1 மாசம் ஜெயில்ல வச்சாங்கன்னா, அவருடைய பதவியும் பறிக்கப்படும். அவருடைய பதவியும் பறிக்கப்படும். அந்த அந்த கட்சிக்குள்ளேயே இருக்கிற ஊழல் செஞ்ச எல்லா எம்எல்ஏக்களையும் 30 நாள் சிறையில விசாரணைன்ற பேரில சிறையில வச்சாலே அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் பதவியே பறிக்கப்படும். அப்ப மெஜாரிட்டி சரியும், ஆட்சி கவிழ்க்கப்படும். இப்ப சுமூகமா போக சொல்லுவோமா விஜய? இல்ல உன்னுடைய உரிமையை அதாவது பறிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம அவ- அந்த ஆளுக்கே நம்ம சொல்லி தர வேண்டியதா இருக்கு. இல்ல அதுதான் சில விஷயங்களை வந்து கோட் பண்ணும்போது அவர் அதை மாத்திக்கிறத பார்க்கலாம் நடைமுறையில. இப்ப நீங்க தூய்மை பணியாளர்களை வந்து வந்த உடனே வந்து தனியார் மயமாக்குறதுக்கு இவங்க ஆர்டர் போட்டாங்க. ஆஹ் இடதுசாரிகளுடைய கடுமையான எதிர்ப்புக்கு அப்புறம் அதை வந்து வாபஸ் வாங்கினாங்க. அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து அவர் இப்பதான் கத்துக்கிட்டு வராரு. நீங்களே முதல்ல சொன்னீங்க, புதிய ஆளுங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா அவன் கொஞ்சம் கொஞ்சமா தானே டெவலப் ஆக முடியும். அந்த மாதிரி தானே இதை நம்ம பார்க்க முடியும். மத்திய அரசாங்கத்தோட இணக்கமா போறதெல்லாம் கத்துக்க கூடாது. நீங்க வந்து திராவிடமும் தமிழ் தேசியமும் என்னுடைய கொள்கைன்னு சொல்லிட்டீங்கன்னா, நீங்க மாநில உரிமை மட்டும்தான் பேசணும். தேசியவாதம் நீங்க பேசல. உங்களுடைய கொள்கையில தேசியவாதம்ன்ற வார்த்தையே கிடையாது. நீங்க வந்து உங்களுடைய கொள்கையில ஆளுநர் எக்ஸ்ட்ரா லக்கேஜ்ன்னு உங்க கொள்கை பாட்டுலயும் இருக்கு, கொள்கையிலயும் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஆட்சியில அதிகாரத்துல எவ்வளவு உங்களுக்கு மெஜாரிட்டி எங்க ப்ரூவ் பண்ணணும்னா சட்டமன்றத்துல ப்ரூவ் பண்ணணும். கவர்னர் வீட்டு வாசல்ல இல்ல ஹால்ல ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. கவர்னரோட வீட்டு ஹால் சோஃபால உட்காந்து ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அவருக்கு அந்த அதிகாரமே கிடையாது. இஸ் ஜஸ்ட் அ போஸ்ட்மேன். இஸ் ஜஸ்ட் அ போஸ்ட்மேன். உங்களுக்கு இங்க சட்டமன்றத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இவ்வளவு மெஜாரிட்டி இருக்குன்னு சொன்ன உடனே அந்த தகவலை கொண்டு போய் டெல்லியில சேர்க்கிற ஒரு புரோக்கர் அவ்வளவுதான். இல்ல ஒரு நீங்க அப்படி புரோக்கருக்கு சொல்றதா இருந்தா திமுகவும் அதே தானே பண்ணுச்சு. அவங்க இது ஊழல் விவகாரம் குதிரை பேரத்துக்கு எதிரான அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு போய் கவர்னர் கிட்ட தானே கொடுக்குறாங்க. கவர்னர் அவங்க ஆமா வந்து கவர்னர் தான் தேவையில்லைன்னு கொடுக்கணும். சொல்றாங்க. இல்ல கவர்னருக்கு தான் அந்த கவர்னர் தேவை அதிகாரம் இருக்கு. இல்ல கவர்னர் தேவையில்லைன்னு சொல்றவங்களாச்சே கவர்னர் திமுக. தேவையில்லைங்கிறதுக்காக கவர்னரை நம்ம அப்படி மதிக்க முடியாது. கவர்னர் தேவையில்லைன்னு நீக்கணும் அப்படின்னா அது சட்ட ரீதியான போராட்டம் இருக்கு. நீங்க சட்ட ரீதியாக போராடணும். நீங்க நீங்க கடந்த கால ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா ஆளுநர் வந்து ஒரு இஷ்டத்துக்கு அவர் உரையை எழுதிட்டு வந்து பேசுவாரு. அதையெல்லாம் இங்க அவை குரூப்ல நீக்குவோன்னுவோம். அப்ப வெளியே போனோம், வெளியே போயிருவாப்ல. அவ்வளவுதான் ஆளுநருக்கு மரியாதை கொடுக்க முடியும். அதுக்காக அவரை அடிச்சுலாம் விரட்ட முடியாது. அதுக்காக அவரை கூப்பிடாம இருக்க முடியாது. சட்டமன்ற மரபுப்படி அவருடைய உரைக்கு அப்புறம் தான் சட்டமன்றம் நடக்கணும். அந்த மரபை பின்பற்ற வேண்டியது தமிழ்நாடு அரசோட இது. விதிப்படி அவர் தூக்கி எரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வேற, அது வேற போராட்டம். அதையும் நம்ம தமிழக கிண்டல் பண்ண முடியாது. தமிழக மக்கள் கிட்ட ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் வந்திருக்கு. எல்லாருமே நியூஸ் எல்லாம் கூட பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பத்திரிகை படிக்கிறாங்க. அது ஒரு நல்ல விஷயம் தானே. பாசிட்டிவான ஒரு விஷயம் தானே. ஆமா. அது நமக்கு பாசிட்டிவ் தான். விஜய்க்கு பெரிய ஆபத்தை உருவாக்கும். எப்படி சொல்றேன்னா, இங்க இன்னைக்கு இருக்க ஜென்சி கிட்ஸ் எல்லாருமே யோசிக்க ஆரம்பிப்பான். விஜய் அங்கிள், விஜய் மாமா வந்து நமக்கு மாற்றம் தரேன், மண்ணாங்கட்டியை தரேன் தானே சொன்னாப்ல. ஆனா இன்னைக்கு வர செய்தியெல்லாம் பார்த்தா பெண்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் அதிகமாயிட்டே போகுதே. விஜய் அங்கிள் வந்து லாக்அப் டெத்துக்கு 21 பேர் லாக்அப் டெத்துக்கு எதிராக போராடினாரு. இன்னைக்கு அவருடைய ஆட்சியிலேயே ஒரு அப்பாவி கடைக்காரன் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காரே காவலர்களால. அவர் குட்கா வைத்திருந்தது தப்புனா தப்பு. ஆனா அதுக்கு மரணம் தான் தண்டனையா அப்படின்னு அவன் யோசிக்க ஆரம்பிப்பான். இந்த பக்கம் குட்கா 5 பாக்கெட் குட்கா வச்சிருந்தவர் வந்து ஒரு லாக்அப் டெத்ல கொலை செய்யப்படுறாரு. 120 கிலோ குட்கா வச்சிருந்த தாவேகா நிர்வாகி ராத்திரி பெயில் கிடைக்குது. அப்ப ரெண்டுத்தையும் பார்ப்பான் அவன். அது வந்து நமக்கு தான் நல்லது. இந்த செய்தி எல்லாத்தையும் தொடர்ந்து கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. இந்த 50 நாள்ல மட்டும் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அங்கங்க பல இடங்கள்ல பாலியல் ரீதியா துன்புறுத்தலுக்கு ஆளாய் இருக்கிறாங்க. அதுல பெருவாரியான ஆளுங்க தாவேகா நிர்வாகிகளா இருக்கான். அதே மாதிரி சாதி ஆணவ படுகொலை கிட்டத்தட்ட 9 படுகொலைகள் நடக்கப்பட்டிருக்கு. அதுலயும் தாவேகா அரசு மௌனம் காத்துக்கிட்டு இருக்கு. இல்ல நீங்க அப்ப எல்லாத்தையும் அவன் பார்ப்பான். ஜாதின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. தாவேகா வந்த பிறகு வந்து குறிப்பா எலெக்ஷன்ல கூட அந்த ஜாதியை பார்த்து ஓட்டு போடுற அந்த சிஸ்டமே நம்முடைய தமிழக இளைஞர்கள் வந்து ஜாதிக்காக ஓட்டு போடல அப்படின்னு ஒரு வரவேற்கக்கூடிய விஷயத்த பேசுறாங்கல்ல. அதான் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சொன்ன கதை தான். எல்லாரும் கரண்ட் இல்லைன்னு சொல்லி எம்எல்ஏ ஆபீஸ்ல போய் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு ராத்திரி 12 மணிக்கு போனாங்களாம். அங்க போகும்போது எம்எல்ஏ ஊர்ல எல்லாரும் இல்ல, நாளைக்கு வாங்கன்னு அங்க ஒரு ஆளு குண்டாபணியன் போட்டு சொல்லி அனுப்பிச்சு விட்டாராம். போன எல்லாருக்குமே தெரியாதான் அங்க சொன்னதே எம்எல்ஏ தான் அப்படின்னு.
அந்த மாதிரிதான் இருக்கு. சாதிலாம் கிடையாது. மூஞ்சியே பார்க்காம போட்ட கூட்டம் இது. ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் தான் இந்த ஆளு தான் எம்எல்ஏவான்னு பேசின கூட்டமும் இங்க இருக்கு. இன்னொன்னு, இதுவே முதல்ல பொய். சாதியை பார்க்காம வேட்பாளரை நிப்பாட்டினதுன்றதெல்லாம் பொய். சிடிஆர் நிர்மல்குமார் எந்த சாதி? அவரை எதுக்கு சார் நீங்க திருப்பரங்குன்றத்துல நிப்பாட்டினீங்க? கல்லாளன் எந்த சாதி? அவரை எதுக்கு மதுரை வடக்குல நிப்பாட்டினீங்க? இந்த சென்னைக்கு பக்கத்துல ஏதோ ஊத்தங்கரையா ஏதோ ஒரு இடத்துல ஊத்துக்கோட்டையில இருக்கிற ரமேஷை கூட்டு போய் எதுக்கு சார் ஸ்ரீரங்கத்துல நிப்பாட்டினீங்க? வெள்ளிவாக்கத்துல அதிகமா இருக்கிற ரெட்டி கம்யூனிட்டி இருக்கிற இடத்துல எதுக்கு சார் ஆதவர்ஷனாவை நிப்பாட்டினீங்க? கிறிஸ்டியன்ஸ் அதிகமா இருக்கிற திருச்சி கிழக்குலயும் பெரம்பூர்லயும் எதுக்கு சார் விஜய் சார் வந்து போட்டிட்டாரு? நம்ம பட்டியல் போட்டா கேவலமாயிரும். கிறிஸ்டியன்ஸ் அதிகமா இருக்கிற ஆர்கே நகர்ல ஏன் சார் வந்து மரிய வில்சன் வந்து நின்னாரு? இதெல்லாம் பொய், பித்தலாட்டம், ஏமாத்துற வேலை. இதெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா மாட்டிக்குவானுங்க. சொல்லிக்கிட்டே இருக்கணும். இந்த சமீபத்துல அந்த பாடநூல் இதுல வந்து தலைவரா வந்து லயோலா மணியை போட்டிருக்காங்களே, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதாவது ஜெயலலிதா ஆட்சியிலயும் சரி, கலைஞர் ஆட்சியிலயோ இல்ல ஸ்டாலின் ஆட்சியிலயோ சரி, என்னதான் விமர்சனங்கள் இருந்தாலும் சரி, அவர்களுக்கு நெருக்கமானவர்களுக்கு அவர்கள் அரசு வேலையெல்லாம் கொடுப்பாங்க, அரசு பொறுப்பெல்லாம் கொடுப்பாங்க. அது எந்த மாற்று கருத்தும் இல்லை, அவங்க கொடுத்துருக்காங்க. ஆனா அப்படி கொடுக்கப்பட்டவர்கள் அந்த பொறுப்புக்கு தகுதியானவர்களா அப்படின்னு பார்த்தா 100% தகுதியானவர்கள் தான். நீங்க வந்து ஜெயரஞ்சன் சாரை வந்து உங்களை வந்து ஒரு அரசு பொறுப்புல போட்டிருப்பாங்க. அவர் ஒரு எக்கனாமிஸ்ட். அவரை வந்து அவருக்கு கரெக்டான துறையில அவரை வந்து தமிழ்நாடு வளர்ச்சி துறையில அவர் அழகா போட்டிருப்பாங்க. திண்டுக்கல் ஐ லியோனியை தான் இப்ப லயலாமணி இருக்க இடத்துல முன்னாடி போட்டிருந்தாங்க. திண்டுக்கல் ஐ லியோனி எல்லாருக்கும் தெரியும், பட்டிமன்ற பேச்சாளர்னு. அவர் வந்து ஒரு தலைமை ஆசிரியர், ஒரு ஆசிரியர். அதனால அவர் வந்து பள்ளியில வந்து பள்ளி சார்ந்த அந்த இடத்துல போடுறாங்க. அது போல டெல்லி பிரதிநிதியா திமுக நியமிச்ச ஆள் வந்து ஒரு எம்பி. பல முறை அவரு எம்பியா இருந்திருக்காரு, வழக்கறிஞரும் கூட. அதனால அவர் அந்த இடத்துல போடுறது பொருத்தமா இருக்கும்னு அவரை போடுறாங்க. இப்ப விஜய் பிரதிநிதியா போட்ட ஆள் யாரு அப்படின்னா, அவரோட படத்தை, ஒரே ஒரு படத்தை எடுத்த ஒரு ப்ரொடியூசர். அவருக்கு என்ன தகுதி இருக்கு முதல்ல அப்படின்னு ஒரு கேள்வி வரும். தமிழ் முதல்ல அவருக்கு தெரியுமான்னு கூட யாருக்கும் தெரியாது. அவருடைய வாய்ஸ் இந்த தமிழ்நாடு கேட்டிருக்கான்னு கூட தெரியாது. அவருக்கு தமிழே தெரியாது. ஆனா டெல்லி பிரதிநிதி, தமிழ்நாடு டு டெல்லி பிரதிநிதி, எவ்வளவு வெக்கக்கேடு பாருங்க. விஜய்க்கு கூடவே மாமாவா இருந்த, அதாவது உறவுமுறை மாமாவா இருந்த, ஃப்ரெண்டா இருந்த ஒரு மேனேஜர், அவருக்கு தனி செயலாளர். என்ன கொடுமை, கேவலத்தை பாத்தீங்களா? இப்ப லயலாமணி அவர் உள்ள போய் பதவி ஏற்று உள்ள போகும்போதே விஜய உம்மானு போட்டோ முத்தம் கொடுத்துட்டு போற அளவுக்கு ஒரு பிற்போக்குவாதி. நாளைக்கெல்லாம் போகும்போது விஜய் போட்டோ நக்கிட்டு போவார் 4 வாட்டி. அந்த அளவுக்கு ஒரு பிற்போக்குவாதி. இவரெல்லாம் வந்து நம்ம வச்சிருக்கிறோம். வாடா மாப்புல வாழைப்பழ தோப்புல வாலிபால் விளையாடலாமான்னு திருக்குறளை வந்து பசங்களை படிக்க வைக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் நமக்கு தெரியல. ஏன்னா இவர் பேசினவர், கடந்த காலங்களில் யூடியூப்ல பேசினவர். தீண்டாமை எடுத்து தீப்பொண்டம் கொடுத்துன்னு அவர் சமூக நீதியை பாடியிருக்காருன்னு பேசினவர். நம்ம எந்த இடத்தில் சுகமிக அதிகம்னு அருவருப்பான ஒரு பாடலை தமிழ் சமூகத்துல கொடுத்தவர் தான் விஜய். ஏதாவது ஒரே ஒரு திரைப்படம், சமூக நீதி சார்ந்த திரைப்படம், வெற்றிமாறன் மாதிரியோ இல்ல மாரி சுல்ராஜ் மாதிரியோ இல்ல பா ரஞ்சித் மாதிரியோ ஏதாவது ஒரு படம் விஜய் நடிச்சிருக்காரா அப்படின்னு கேட்டா கிடையாது. பஞ்ச் டைலாக், ஒரு மோகம் வில்லன். இப்படிப்பட்ட சினிமாக்கள்ல நடிச்சதுனாலதான் அவர் இவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டாரா வந்திருக்காரு. அது மக்கள் ஏத்துக்கிறாங்கல்ல. நீங்க கடைசி 10 படம் தான் விஜய் ஹிட்டு, 10-15 படம் தான் ஹிட்டு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் படு ஃபிளாப்பு. எல்லாரும் இந்த கில்லில இருந்து வந்த கூட்டம் தான். அதுக்கு முன்னாடி விஜயோட ஒரு 10 படத்தை பார்த்தானா விஜய் வெறுத்துருவான். தனுஷுக்கு ஓட்டு போட்டு தனுஷு சிஎம் ஆக்கிடுவான். இல்லைன்னா பிரதீப் ரங்கசாமி ஓட்டு போட்டு அவரை சிஎம் ஆக்கிடுவாங்க. அப்படியான கூட்டம் தான் இது. நீங்க சூப்பர் ஸ்டார்ன்ற மாதிரிலாம் நம்ம ஒரு பில்டப் கொடுக்க வேணாம். தமிழ்நாட்டை தாண்டி ஒரு படம் கூட வெளியில எந்த மாநிலத்திலும் நடிக்காதவரா விஜய். அவ்வளவுதான் அவரு. அவரை நம்ம இங்க ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கு மாஸ் அப்படின்னு. பத்திரிகையாளர்கள் வந்து உண்மையை இந்த மாதிரி மக்கள் கிட்ட கொண்டு போகணும். எலெக்ஷனுக்கு முன்னாடி ஏமாந்துட்டோம், இனிமேல் நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொன்னா ஜென்சி எல்லாம் வந்து மாறிட்டாங்க அப்படின்லாம் சொல்றீங்க. அவங்க வந்து அடுத்த கட்டமா வந்து இன்னைக்கு இருக்க சோசியல் மீடியா, இன்ஸ்டாகிராம் எல்லாம் தாண்டி அடுத்த எலெக்ஷனுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய +2 படிக்கிறவங்க, 10th படிக்கிறவங்க எல்லாம் ஓட்டரா மாறி வருவாங்கன்னு சொல்லி ஸ்கூலுக்கே டைரக்டா போயிட்டு அங்கேயே வந்து விஜய் போட்டோவை மாற்றுறது, விஜயனுடைய பாட்டை பாட வைக்கிறது, விஜய் தான் எல்லாம் செய்யறாருன்ற அளவுக்கு அவங்க அந்த லெவல்ல யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அதான் நான் சொல்றேன்ல, இப்ப இருக்க ஜெனரேஷன்ஸ் யோசிக்க ஆரம்பிச்சிருவான். இப்ப விஜய்க்கு ஓட்டு போட்டவெல்லாம், நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன், இந்த முதல் வாக்காளர்கள் வந்து அவன் வந்து வரலாறு தெரியாதவன். அவனுக்கு இடஒதுக்கீடு எப்படி கிடைச்சிச்சு, அவனுக்கு கல்வி எப்படி கிடைச்சிச்சு, மற்ற மாநிலங்கள்ல விட நம்ம மாநிலங்கள் ஏன் முன்னாடி இருக்கு,
நம்ம அரசு பள்ளி ஏன் கொஞ்சம் முன்னேறி நிக்குது அப்படின்னு அவனுக்கு எதுவுமே தெரியாது. அதுக்கு காரணம் இங்க இருக்க அமைப்புகள் எல்லாம் போராட்டம் நடத்துச்சு, பெரிய உரிமைக்காக பெரிய ஸ்ட்ரகிள் பண்ணுச்சு அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் ஒரு காரணங்கள் நிறைய இருக்கு. ஆனா அவனுக்கு அதெல்லாம் தெரியாது. அவனுக்கு தெரியாம புதுசா வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு பல கூட்டம் இங்க சீமானுக்கு ஓட்டு போட்டவங்களா இருக்காங்க. ஓட்ட சீமானுக்கு போட்டவன் 2வது ஓட்டு சீமானுக்கு போட்டானான்னு போய் கேளுங்களேன். சீ, கேவலப்பம் போச்சு, என்னோட ஒரு ஓட்டை வேஸ்ட் பண்ணிட்டேன்னுவான். அப்படிதான் விஜய்க்கு ஓட்டு போட்டவங்களும். இந்த முதல் வாக்காளர்கள்ல 50 இல்ல 70-80% அடுத்த தேர்தல விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்க. நான் முன்னாடியே சொன்னதுதான். இயல்பாவே ஆளுங்கட்சி மேல ஒரு மக்களுக்கு ஒரு எதிர்ப்புன்னு ஒண்ணு வரும். அதுலயும் விஜய் மாதிரியான ஆளுங்கெல்லாம் நம்ப வச்சு கழுத்து இருக்கிற கூட்டம். இன்னைக்கு வரைக்கும் மக்கள் நேரடியா பயனடைகிற திட்டங்கள் எதுவுமே இல்ல. நேரடியா பயனடைகிற திட்டங்கள் நீங்க ஸ்டாலின் ஆட்சியில நிறைய மாற்றுக்கிறதுலாம் நீங்க வச்சாலும் முதல் கையெழுத்து என்னவா இருந்துச்சு அப்படின்னா பெண்களுக்கு இலவச பேருந்து திட்டம். மக்களுக்கு அது ஒரு பெரிய பெரிய உதவியா இருந்துச்சு. அதே மாதிரி பெட்ரோலுக்கும் பாலுக்கும் 5 ரூபாய் குறைப்பு. அந்த பஸ்ஸினுடைய எண்ணிக்கையை குறைச்சிருக்கிறது, அதனுடைய பேரையும் மாத்திருக்காங்க. ஆமா, ஏன்னா அவங்களுக்கு வைத்தறிச்சல். ஒரு பக்கம் என்ன சொன்னானுங்கன்னா பழைய ஆட்சியில எஸ்டிடிசின்னு இருக்கு. தேர்தல் பிரச்சாரத்துல அவர் என்ன சொன்னார்னா, அடுத்த நிமிஷமே தமிழ்நாடு முழுக்க பெண்களுக்கு அனைத்து பஸ்ஸும் இலவசமா போலாம் தான் அவர் சொன்னார். இப்ப வரைக்கும் கிழிக்க வக்கு இல்ல, அதை கொடுக்க வக்கு இல்ல. ஆனா பேரை தூக்குறது கேட்டா அதுல விடியல் இருக்கான், சூரியன் சின்னம் இருக்கான். அது மகளிருக்கான பேருந்துன்னு ஒரு அறிவு கட்டத்தனமா ஒரு அமைச்சர் பேசுறாரு. இந்த விடியல்ன்ற பேர் ஏன் வந்துச்சு அப்படின்னா, பெண்கள் வேலையை வீட்டை விட்டு வெளியில வரணும். இது இலவச பேருந்துன்னு வைக்கக்கூடாது, இலவச திட்டம்னு வைக்கக்கூடாது. அது கொச்சப்படுத்துற மாதிரி இருக்கும். நீங்க ஒரு நகரமோ ஒரு கிராமமோ வளரணும், வளர்ச்சி அடையணும் அப்படின்னா அதுக்கு மெயினானது என்ன தெரியுமா? அங்க கல்வியோ இல்ல வேலை வாய்ப்புகளோ இல்ல மருத்துவமோ இதெல்லாம் தாண்டி போக்குவரத்து தான் மெயின். உங்களுக்கு போக்குவரத்து ஒரு நகரத்துல வந்துருச்சு அப்படின்னா அந்த நகரம் தானாகவே வளர ஆரம்பிச்சிடும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் நடக்கும். கல்விக்காக போயிட்டு வருவாங்க, வேலை வாய்ப்புக்காக போயிட்டு வருவாங்க, மருத்துவத்துக்காக போயிட்டு வருவாங்க. அப்ப அந்த டிரான்ஸ்போர்ட் ரொம்ப முக்கியம். அந்த டிரான்ஸ்போர்ட் இருந்துச்சுன்னா, டிரான்ஸ்போர்ட் வசதி எல்லாருக்குமே கிடைச்சிச்சுன்னா அவனுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய ஆரம்பிச்சிருவான். அதனாலதான் நீங்க வெளியில வாங்க, உங்களுடைய விடியல் காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி அந்த அர்த்தத்துலதான் இந்த விடியல்னு பேருந்த உள்ள வைக்கிறாங்க. இவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இப்ப அதை விடியலை தூக்கிட்டு மகளிர் பேருந்து பிற்போக்குதரமா வச்சிருக்காரு. இப்ப போன ஆட்சியில எஸ்சிடிசின்னு இருந்துச்சு. ஏன்னு கேட்டா தமிழ்நாடுன்னு வைக்க முடியல, இடம் இல்லைன்னு சொன்னதா ஒரு தகவல் வந்துச்சு. இப்ப தமிழ்நாடு எஸ்சிடிசி, டிஎன் எஸ்சிடிசின்னு வைக்கிறாங்க. இப்ப ஏன் மகளிர் பேருந்துல விடியலை தூக்கிட்டீங்கன்னா இடம் இல்லைங்கிறாங்க. இந்த பைத்தியக்காரன்கிட்ட நம்ம என்னத்த பதில் சொல்ல முடியும்? நீதானே அந்த தமிழ்நாடு பேரை சொருவுன, இதுக்கு எப்படியா இடம் இல்லைன்னு வேணா அப்படிதான் சொல்லுவோன்றானுங்க. அது எல்இடி, அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கிறது. அது ஒரு எல்இடி. இவ்வளவு நாள் இருந்த இடம் எப்படி காணாம போச்சுன்னு தெரியல. நேயர்களே, இவ்வளவு நேரம் நம்மிடம் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய தாவேக அரசை பற்றிய பல்வேறு விமர்சனங்களை அவருடைய பார்வையில வச்சிருக்காரு. நாங்க இதை மக்கள் பார்வைக்கு கொண்டு செல்றோம். எது உண்மை எது கரெக்ட் அப்படின்றது முடிவெடுக்க வேண்டியது நீங்க தான். இருந்தாலும் 2 பக்க செய்திகளையும் நீங்க பார்க்க வேண்டும். கடந்த காலம் எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்கின்றத அலசி ஆராய்ந்து பார்த்து முடிவெடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு நமக்கு பேட்டியளிக்க வந்த சேகுவர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறோம். வணக்கம். நன்றி தோழர்.